Okay, objective questions. Ninth one. If 2:3 and 4:dash are equivalent ratios, then the missing term is dash. 4 ஆப்ஷன் இருக்கு. ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க? 2:3 is equal to 4:dash. ஓகேவா, நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்கு? இந்த டேஷோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். இது என்னன்னு வச்சுக்கலாம்? எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா, இப்போ ரேஷியோவில் கொடுத்துருந்தா நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? ஃப்ராக்ஷனில் எழுதணுமா? அது எப்படி எழுதலாம்? 2/3ன்னு எழுதலாம். இங்கே எப்படி எழுதலாம்? 4/xன்னு எழுதலாம். ஓகேவா, இப்போ கீழே நம்மளுக்கு ஆன்சர் கொடுக்கல, ஆனால் மேலே ஆன்சர் கொடுத்துருக்காங்களா? அப்போனா 2வை எதால் மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு 4 கிடைக்கும்? 2 2s are 4. அப்போனா 2வை 2ஆல் மல்டிபிள் பண்ணால் 4 கிடைக்குது. அதே மாதிரி 3யை 2ஆல் மல்டிபிள் பண்ணணுமா? மேலே எதால் பண்ணுமோ அது கீழே அதால் பண்ணும். அப்புறம் 3யை 2ஆல் மல்டிபிள் நம்மளுக்கு என்ன கிடைக்குது? 6 கிடைக்குது. 3 2s are 6. இப்போ ஆப்ஷனில் பாருங்கள், என்ன ஆப்ஷன்? ஏ ஆப்ஷன் தான் கரெக்ட். நல்லா லிசன் பண்ணி கொடுத்துருக்க ரேஷியோவில் நான் ஃப்ராக்ஷன் எழுதியிருக்கேன் 2/3ன்னு. இது எதுவுமே இல்லைனால கொடுக்காத நம்பரை எக்ஸ்ன்னு அடிச்சக்கப்புறம் 4/x. மேலே ஒரு நம்பர் இருக்கா? அப்புறம் 2வை எதால் மல்டிபிள் பண்ணால் 4 வரும்னு கண்டுபிடிங்க. 2 2s are 4. அதே 2வை கீழே மல்டிபிள் பண்ணுங்கள். இப்போ 3 2s are 6 வந்துருச்சு. இப்போ 6 ஏ ஆப்ஷனில் இருக்குது. ஓகேவா, நெக்ஸ்ட் 10th கொஸ்டின் பாருங்கள். An equivalent ratio of 4:7 is dash. 4:7க்கு கீழே கொடுத்துருக்க 4 ஆப்ஷனில் எது ஈக்குவலண்ட் ரேஷியோவாக இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்? கொடுத்துருக்கிற ரேஷியோவை ரைட் பண்ணுங்கள். 4:7 இதுக்கு ஈக்குவலண்ட் ரேஷியோ கண்டுபிடிக்கணுமா? ஃபஸ்ட்டு இது ஃப்ராக்ஷனில் நம்ம ரைட் பண்ணுறோம். ஈக்குவலண்ட்டுனா ஃபஸ்ட்டு 2 டேபிளை மல்டிபிள் பண்ணோமா? 2ஆல் பண்ணுங்கள். 4 2ஆல் மேலேயும் கீழேயும் பண்ணும். அது மேலே நியூமரேட்டர்லேயும் பண்ணணும், டினாமினேட்டர்லேயும் பண்ணணும். 4 2s are 8, 7 2s are 14. இது வந்துருக்கா பாருங்கள். 4 2s are 8, 7 2s are 14. அப்படி இதை ரேஷியோவில் எழுதுனா எப்படி எழுதுவோம்? 8:14. இது வந்திருக்கா? இந்த ஆப்ஷனே இல்லை. அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்? 3 டேபிளால் மல்டிபிள் பண்ணி பார்க்கலாம். பண்ணி பார்த்தோன்னா 4 3s are 12, 7 3s are 21. இப்போ ஹிஸ்ட்ரியில் எழுதினோம்னா 12:21. இப்போ இந்த ஆன்சர் ஆப்ஷனில் இருக்கான்னு பாருங்கள். இருக்குது, இந்த ஆப்ஷனில் இருக்குது, டி ஆப்ஷனில் இருக்குது. நம்ம என்ன பண்ணணும்னா ஈக்குவலண்ட் ரேஷியோ கேட்டால் கொடுத்துருக்கிற கொஷினை ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷனில் எழுதிட்டு ஃபஸ்ட்டு 2 டேபிளை மல்டிபிள் பண்ணி பாருங்கள். 8/14 இருக்கா? 8:14 இல்லை, 14:8 தான் இருக்குது. அதை இப்போ அதை எழுதக்கூடாது. இப்போ 3 டேபிளை பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்தா 12:21. 12:21 ஆன்சர் வந்துருச்சு. ஓகே, அப்புறம் டி ஆப்ஷன் கரெக்ட். இந்த மாதிரி கண்டுபிடிங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு 11th கொஷின் இருக்குது. ஓகே, இப்போ 11th கொஷின். which is not an equivalent ratio of 16/24. அப்போ நீங்கள் கீழே கொடுத்துருக்கிற ஆப்ஷனில் எது நான் ஈக்குவலண்ட் ரேஷியோ இல்லை, இந்த நம்பருக்கு எது ஈக்குவலண்ட் ரேஷியோ இல்லைன்னு கேட்குறாங்க. ஓகேவா, ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும்னா இந்த கொடுத்துருக்கிற ஃப்ராக்ஷனுக்கு லோயஸ்ட் ஃபார்ம் நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா 16/24 இதுக்கு லோயஸ்ட் ஃபார்ம் நம்ம கண்டுபிடிக்கணும். இது ரெண்டுமே என்ன டேபிளால் கேன்சல் பண்ணலாம்? ரெண்டுமே ஏ டேபிளால் கேன்சல் பண்ணலாமா? ரெண்டுமே ஏ டேபிளில் வரும். ஓகேவா, 2 8s are 16, 3 8s are 24. அப்போனா கீழே கொடுத்துருக்க 4 ஆப்ஷனில் நம்மளுக்கு எது 2/3 இது ஃபுல்லாக 2/3 வரலையோ அதுதான் ஆன்சர். இப்போ இதுக்கு 2/3 வந்துருச்சா? இங்கே 4 ஆப்ஷனில் ஏதோ 3க்கு 2/3 வரும், 1க்கு மட்டும் 2/3 வராது. அப்போ அதுதான் நம்மளுக்கு நாட் ஈக்குவலண்ட். சரியா, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற கொஷினுக்கு என்ன கண்டுபிடிச்சோம்? சிம்பிள்ஸ்ட் ஃபார்மாக மாற்றிட்டோம். இப்போ ஒவ்வொன்றுக்கு இதே மாதிரி நம்ம மாற்றலாமா? இப்போ ரெண்டுமே இது என்ன டேபிளில் வரும் பாருங்கள். இங்கே ஆப்ஷன்லேயே நான் பண்ணுறேன். ரெண்டுமே எனக்கு 3 டேபிளில் வருமா? அப்புறம் அந்த 3 டேபிளில் 6 எத்தனை டைம்? 2 3s are 6, 3 3s are 9. இப்போ எனக்கு என்ன கிடச்சிருச்சு? 2/3. இங்கே கொஷினில் இருந்த ஆன்சரு இங்கே வந்துருச்சு. இப்போ இது ரெண்டே பார்த்தா எனக்கு ரெண்டுமே என்ன டேபிளில் வரும்? ரெண்டுமே 6 டேபிளில் வரும். ஓகேவா, அப்போனா 6 டேபிளில் 2 6 are 12, 3 6 are 18. இப்போ இங்கேயும் எனக்கு 2/3 வந்துருச்சு. இப்போ இதை பாருங்கள், ரெண்டுமே 5 டேபிளில் பண்ணலாமா? 5 டேபிளில் பண்ணி பாருங்கள். இங்கே 2 5s are 10, 3 5s are 15. இதுவும் எனக்கு 2/3 வந்துருச்சு. இப்போ இதை பாருங்கள், இது ரெண்டுமே எனக்கு என்ன டேபிளில் வரும்? நான் 4 டேபிளில் பண்ணி பார்க்குறேன். 4 டேபிளில் பண்ணால்
5 4s are 20, 7 4s are 28. இப்போ எனக்கு இங்கே 5/7 வருது. இங்கே கேட்கறது நாட் ஈக்குவலண்ட் ரேஷியோ. இப்போ 16/24 சிம்பிள்ஸ் பண்ணால் 2/3 கிடச்சிருச்சு. இப்போ 3 ஆப்ஷனுமே நான் சிம்பிளிஃபை பண்ணியிருக்கேன், எனக்கு 2/3 கிடச்சிருச்சு. இப்போ இது எல்லாமே இதோட ஈக்குவலண்ட் ரேஷியோ தான். அப்போனா இந்த 5/7 மட்டும்தான் நம்மளுக்கு ஈக்குவலண்ட்டாக வரல. அப்போனா டி ஆப்ஷன் தான் நம்மளுக்கு இந்த நாட் ஈக்குவலண்ட் ரேஷியோ. ஓகேவா? இந்த மாதிரி கண்டுபிடிச்சி ரைட் பண்ணுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 12th கொஸ்டின் பாருங்க. இஃப் 1600 rupees is divided among A and B in the ratio 3:5, then B share is dash. அதாவது 1600 rupees வந்து ஏக்கு பிக்கு என்ன பண்ணுறாங்க, இந்த ரேஷியோ ஃபார்மில் என்ன பண்ணுறாங்க, டிவைட் பண்ணி கொடுக்குறாங்க. ஓகேவா? அதில் பிக்கு வந்து எவ்வளோ ஷேர் கிடைக்கும்னு கேட்குறாங்க. டோட்டல் அமௌண்ட் தான் கொடுத்துருக்காங்க, ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ அமௌண்ட் அவங்க கொடுக்கல, ரேஷியோவாக கொடுத்துருக்காங்க. நம்ம அல்ஷுவல் நம்ம பண்ணுறோம்ல, இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம், சம் ஆஃப் த ரேஷியோ கண்டுபிடிச்சிருக்கோமா, அந்த மாதிரி நம்ம கண்டுபிடிக்கணும். கொடுத்துருக்குற அமௌண்ட் எவ்வளவு, 1600. ரேஷியோ எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 3:5. இப்போ சம் ஆஃப் த ரேஷியோ கண்டுபிடிக்கணுமா? இப்போ சம் ஆஃப் த ரேஷியோ என்ன கிடைக்குது, சம் ஆஃப் த ரேஷியோ sum of the ratio is equal to, ரெண்டே ஆட் பண்ணுங்க, 3 + 5 is equal to 8. அப்போ நம்மளுக்கு 8 பார்ட் தான் இவ்வளோன்னு தெரியும். ஓகேவா? 8 பார்ட் தான் அவங்க கொடுத்துருக்காங்க. 8 பார்ட் is equal to 1600 rupees. ஓகேவா? இப்போ இதுலேருந்து 1 பார்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். 1 பார்ட் is equal to 1600 8ஆல் நம்ம டிவைட் பண்ணணும். ஓகே, இப்போ டிவைட் பண்ணனா 1/8 is 8, 2 8s are 16, 2 0 அப்படியே போட்டோன்னா 200 ரூபி கிடைக்கும். இது வந்து 1 பார்ட்டு தான். சரியா? இப்போ அவங்க கொடுத்துருக்கிறது இங்கேயே 3:5ங்கிறது 1. இது வந்து ஏன்னு வச்சுக்கலாம், இது வந்து பின்னு வச்சுக்கலாம். சரியா? இப்போ நம்ம 3 பார்ட் கண்டுபிடிக்கலாமா? 1 பார்ட் கண்டுபிடிச்சாச்சு, நான் 3 பார்ட் கண்டுபிடிக்கிறேன். 3 பார்ட்ஸ் அப்போ என்ன வரும், 3 × 200 என்ன வரும், 3 2s are 6, 600 rupees நம்மளுக்கு வரும். ஓகேவா? அடுத்தது 5 பார்ட். 5 பார்ட்ஸ் நம்ம எப்படி எழுதுவோம், 5 × 200. இப்போ என்ன வரும், 5 × 2 10, அங்கே 2 0 இருக்கு ஆல்ரெடி, 1000. அப்போனா 3 பார்ட்ஸுங்கிறது என்னது, 3 பார்ட்ஸுங்கிறது ஏயோட ஷேரு, ஏயோட ஷேர். 5 பார்ட்டுங்கிறது பியோட ஷேர். ஓகேவா? ஏயோட ஷேர் வந்து 600 rupees, பியோட ஷேர் வந்து 1000 rupees. ஓகேவா? ருபீஸ் சைன் போட்டுக்குங்க. ஓகேவா? இப்போ அவங்க கேட்கறது பியோட ஷேர் தான் கேட்குறாங்க. பியோட ஷேர் என்ன வருது, 1000. 1000 வந்து எந்த ஆப்ஷனில் வருது, சி ஆப்ஷன். ஸோ சி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். இந்த மாதிரி கேட்டாவே நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற ரேஷியோவை ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணால் 8 பார்ட்ஸ் 1600 rupees. 1 பார்ட் கண்டுபிடிக்கணும், 1600லேருந்து 8 டிவைட் பண்ண 200 கிடச்சிருச்சு. இப்போ அவங்க கேட்கறது பியோட பார்ட், நம்ம 2 பார்ட்டுமே கண்டுபிடிச்சிக்கலாம். 3 பார்ட்ஸ்னால் 3 × 200 600, 5 பார்ட்னா 5 × 200 1000. இப்போ வந்து பியோட பார்ட் ஷேர் தான் கேட்கறனால பியோட அமௌண்ட் எவ்வளவு, 1000 rupees. இங்கே அவங்க ஏவோடது கேட்டிருந்தாங்க, நம்ம என்ன வந்திருக்கோம், 600 rupees அவங்க கொடுக்கவே இல்லைன்னு பி கேட்குறாங்க. 1000 தான் ஆன்சர். ஓகேவா? சரி, இப்போ நான் 6th ஸ்டாண்டர்ட் 3rd சாப்டரில் எக்ஸசைஸ் 3.2 ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகேவா? உங்களுக்கு ஏதாவது சம் உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனல் மேஜிக் மேக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி பார்க்க வைங்க. தேங்க்யூ.